ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் அருள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் தான். முட்டைக்கோஸ் பொரியல் தானே அப்படின்னு நினச்சி ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கூடவே இருங்க. நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து கிடைக்கும். இப்போ வாங்க முட்டைக்கோஸோட குணநலங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். ஹார்ட் டிசீஸ் வராமல் பார்த்துக்கும். ஏஜிங்கை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். அப்புறம் செல் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும். நம்மளுக்கு நிறைய எனர்ஜியை இது பூஸ்ட் பண்ணும். கேட்ராக்டை கட்டுப்படுத்தும். இப்படி நிறைய இருக்குது. இப்போ வாங்க அப்படி நிறைய குணநலங்கள் இருக்கிற அந்த முட்டைக்கோஸை நம்ம எப்படி சமைச்சு சுவையாக சாப்பிடலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த கஷ்டமான வேலையை முடிச்சிடலாம். அதாவது முட்டைக்கோஸை வெட்டி கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுக்கலாம். வாங்க இப்போ டேஸ்டியாக எப்படி பொரிக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, அது வெடிஞ்சதும் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை, அதில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, இதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற முட்டைக்கோஸை சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா சைட்லேயும் நல்லா எண்ணெய் படுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்க போகிறோம். இது வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி நம்ம தெளித்து வேக வச்சுக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சோம் அப்படின்னாக்கா இதுலேருந்து டேஸ்ட்டு கம்மியாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் கலரும் ரொம்ப சேஞ்ச் ஆகி அதோட நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப தண்ணியாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வேக வச்சோம் அப்படின்னாக்கா அதில் இருக்க நியூட்ரியன்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அதனால் எப்போதுமே பொரியல் பண்ணும்போது ஜாஸ்தி தண்ணி சேர்க்காமலே நீங்கள் வேக வைங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரை நம்ம வேக வைக்கணும். அதில் இடையில ஒரு 2 to 3 டைம்ஸ் எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி கம்மியாக சேர்க்கறதுனால கீழே அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி அடி பிடிச்சிது அப்படின்னா இதில் கருகுன வாடை வரும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. பார்த்திங்களா, இப்போ அடி பிடிக்காமல் வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம இடையில எடுத்து கிளறி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், முட்டைக்கோஸ் நல்லா வெந்து வந்திருக்குது. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் துருவின தேங்காய் சேர்த்து இறக்கணுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் கூட நெஞ்செரிச்சல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதில் முட்டை கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். பட் தேங்காயில் ரொம்ப குணநலன்கள் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வெயிட் ரிடக்ஷன் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கு அதை வெயிட்டை கம்மி பண்ணணுன்னு எதிர்பார்க்குறவங்களாம் தேங்காவே சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது. பாருங்கள், சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத எங்களுக்கு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.